رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அவன் நம்மீது செய்த இரக்கத்துடைய வெளிப்பாடாக தொடர்ந்து நல்லறங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். இதுபோன்ற வாய்ப்புகள் நம்முடைய உயிருள்ள வரையிலும் அல்லாஹ் நிரந்தரமாக கொடுத்தல் புரிவானாக. கண்ணியமாகவே ஓதப்பட்ட வசனங்களிலே இன்னா அரதுனல் அமானத அலா ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி இலா ஆகிரில் ஆயா. அல்லாஹ் தஆலா வானம், பூமி, மலைகள் இவர்களையெல்லாம் அனைத்து ஒரு அமானிதமான ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, இல்லை என்றால் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்ற வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது அவ்வளோ பெரிய அமானிதத்தை எங்களால் செய்ய முடியாது என்பதாக எல்லாவர்களும் மறுத்து விடுகிறது. செய்ய முடியாது யாரா? பூமியும் மறுக்கிறது, வானம் மறுக்கிறது, மலைகள் மறுக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கிறான், ஒரு அமானிதம் இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அதிகமான கூலியும், அதை முறையாக நீங்கள் செயல்படுத்தினால் அதிகமான கூலிகளும் உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும். சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிறேன் யாரை சொல்ல யாரெல்லாம் கேட்டான். செயல்படுத்தலைன்னா தண்டனை கிடைக்குங்கிற வார்த்தைகளை சொல்வதற்கு முன்னாலாகவே சொர்க்கம் கிடைக்கும், நல்ல உயர்ந்த கூலிகள் கிடைக்கும் என்ற வார்த்தைகளுக்காக வேண்டி ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாங்க. அது என்னன்னு சொன்னால் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனுடைய அமானிதத்தை நாங்கள் எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும், ஈமானுடைய அமானிதங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அமானிதம் என்பது இந்த வார்த்தை இருக்கிறதே அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு சஹாபி சொல்கிறார்கள், வியாபாரங்களில் அமானிதமாக இருப்பதை அல்லாஹ் நாடுகிறான். அமானிதம் என்றால் வியாபாரத்தில் நண்பகத்தன்மையாக அமானிதமாக இருப்பது. இன்னொரு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அமானிதம் என்றால் ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் அமானிதமாக நடந்து கொள்வது, பொறுப்பாக நடந்து கொள்வது, தவறு தாட்சணைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நாம் அவர்கள் எடுத்துட்டு செல்லாமல் இருப்பது, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாமல் இருப்பது, இதுவெல்லாம் அமானிதம் என்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அமானிதம் என்பது குர்ஆனில் மற்ற மற்ற இடங்களில் வருகின்ற பொழுது எங்கெல்லாம் கேள்விகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் அமானிதங்கள். இன்ன ஸம்அ வல் ஃபுஆத குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுக்கு உள்ளங்களும் கண்களும் காதுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இப்போ நம்முடைய பொறுப்புகளின் கீழ் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் விசாரிக்கப்படுமோ அதுவெல்லாம் அமானிதங்கள். நம்முடைய பொருளாதாரம் ஒரு அமானிதம், நம்முடைய மனைவி மக்கள் ஒரு அமானிதம், நம்முடைய குழந்தைகள் ஒரு அமானிதம், நம்முடைய உயிர் அமானிதம். இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? எஜமான் ஒருவர் இருக்கிறான், அவனிடம் நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு நேரத்தில் ஷாமுடைய நகர்களில் மிக பிரபலியமான ஒரு பாஜார் ஒன்று உண்டு, ஒரு பஜார் ஒன்று உண்டு. அதுக்கு பேரே மதஹ் பாஷா. அதுக்கு பேர் அது மிக பிரபல்யமான ஒரு இடம். என்ன அப்படி பிரபல்யமான இடம் சொன்னால், அந்த காலங்களிலே ஹஜ்ஜு செய்வதற்காக தூரம் தொலைவிலிருந்து போவாங்க இல்லையா, மெனக்கெட்டு ஷாமுக்கு வந்து அந்த பஜாரில் இருக்கக்கூடிய யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட, எப்படி ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க, வெளியூருக்கு போகக்கூடியவங்க, வியாபாரத்துக்கு போகக்கூடியவங்க அந்த பஜாருக்கு வந்து, அந்த கடை வீதிக்கு வந்து யார்கிட்டையாவது ஒரு கடைக்காரர்கிட்ட இதெல்லாம் என்னுடைய பொருட்கள் அமானிதம், நான் வந்து திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன செய்யும்? எப்போ அமானிதமாக போய் திரும்பி வாங்குறாங்களோ அது வரைக்கும் அங்கேயே இருக்கும். அதுக்கு பெயர் போன அந்த ஒரு கடை வீதி. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு சிவப்பு நிற பையில் கொஞ்சம் தன்னுடைய அமானிதமான பொருட்களை போட்டு அதை ஒரு கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். ஹஜ்ஜுடைய காலங்கள் இப்போ நடந்து தானே, அப்போ நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒரு தடவை அந்த கடையில் போய் கேட்குறார், நான் வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது உங்கள்கிட்ட என்ன செஞ்சேன், இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு போனேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி.
இந்த கடைக்காரர் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியலையா, நான் தானே போகும்போது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேனே, நிறைய பொருட்கள்லாம் கொடுத்துட்டு போனேன், என் பொருள் அது அமானிதமாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன், திரும்ப கொடுங்க. அவர் கேட்குறாரு, என்ன கொடுத்துட்டு போனீங்க? நான் ஒரு நல்ல சிகப்பு நிற ஒரு பை கொடுத்துட்டு போனேன், அதுக்குள்ளே நிறைய அமானித பொருட்கள் இருக்குது. அப்படியா, சரி இருங்க, சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன் என்பதாக சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்தார். ஒரு சிகப்பு நிற பையில் நிறைய பொருட்களை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. இதானே, இந்த கலர் தானே உங்களுடைய பொருள்? ஆமாம், இதே தான், இதே மாதிரி தான் நான் கொடுத்தேன். வாங்கி கொடுக்குறாரு. வாங்கிட்டு ரொம்ப ஜஸாக்கல்லா சுக்ரன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இன்னொரு கடையிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு. வாங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, வாங்க, எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு கடைக்காரரு. ஆமாம், உங்கள்கிட்ட தானே எல்லா பொருளையும் கொடுத்துட்டு போனேன், இந்தாங்க பிடிங்க, உங்கள் பொருளை பிடிங்க, எவ்வளோ நாள் தான் அமானிதமாக வச்சுருந்து அவர் கொடுக்குறாரு. நான் 2 சிவப்பு இல்லை என்ன. இப்போ நேராக ஃபஸ்ட்டு வாங்கினவர்கிட்ட போனார். போய் உங்கள்கிட்ட நான் பொருளை தரவே இல்லை, உங்கள்கிட்ட நான் பொருளை தரவே இல்லை, நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன். நான் மறந்து போய் நான் தவறுதலாக உங்கள்கிட்ட வந்து என்ன செஞ்சேன், என் பொருளை உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்கிறேன். நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம அந்த சிவப்பு பையன் ஒன்றை வாங்கி அதுக்குள்ளே என்ன இல்லாமல் போட்டு பெரிய லாபத்தை எனக்கு தந்திருக்கீங்களே என்பதாக சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்களாம், இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மறந்து தவறுதலாக நான் இல்லாத வேற ஒருத்தர்கிட்ட வாங்க வேண்டிய பொருளை என்கிட்ட வந்து கேட்டு நான் உண்மையிலேயே நீங்கள் தரவே இல்லை என்பதாக மறுத்து இஸ்லாத்துக்கு இழிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். அமானிதம் அப்படிங்கிறது என்ன செய்யலது, வெறும் தனிநபர் சார்ந்த விஷயம் அல்லங்கிறத புரிய வைக்கிறான். ஒரு தடவை எப்போவாவது நம்ம எங்கேயாவது டிக்கெட் எடுக்காமல் போய் பாருங்கள், பஸ்ஸில் எண்ணி பார்த்துட்டு வரும்போது கடைசி அவர் என்ன சொல்லுவார், டிக்கெட் எடுங்க பாய் அப்படி சொல்ல மாட்டார், பாய் நீங்களே பாய் அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம் அது? நீங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டீங்க, நீங்கள் நியாயமாக இருப்பீங்க, அமானிதமாக இருப்பீங்க, பொறுப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கைகளை நாம் இந்த உலகத்திற்கு விதைத்து இருக்கிறோம், நம் முன்னோர்கள் விதைத்து இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்மகிட்ட அமானிதமாக கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் பொறுப்பாக ரப்பிடத்திலே ஒப்படைப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய அமானிதங்கள். குழந்தை பிறக்கின்ற பொழுது எந்த வகையிலும் என்ன செய்யல, தவறான சிந்தனைகளோடு பிறப்பதில்லை, தவறான கொள்கைகளோடு பிறப்பதில்லை. ஹதீஸில் வருகிறது, அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யுஹவ்விதானிஹி யுமஜ்ஜிசானிஹி, யகூதிகளாகவும் நசரானிகளாகவும் உண்மை சொல்லாதவர்களாகவும் நம்பிக்கையோடு நடக்காதவர்களாகவும் பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் உருவாக்குகிறார்கள். அப்போ நம்மகிட்ட அல்லாஹ் அந்த குழந்தைகளை தரும்போது எவ்வளவு பரிசுத்தமாக கொடுத்திருக்கிறானோ, திருப்பி கொடுக்கும்போது அப்படிப்பட்ட பரிசுத்தமான சூழ்நிலைகளில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்களும் பொறுப்புகளும் அவசியங்களும் கட்டாயங்களும் நம்ம மீது இருக்கிறது. நாம் அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், பொறுப்பான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை பொறுப்பாக கற்றுக்கொள்வது ஒரு அமானிதம். என்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது ஒரு அமானிதம். அல்லாஹ்வை கற்றுக் கொடுப்பது, பயத்தை சொல்லிக் கொடுப்பது, குர்ஆனுடைய அந்த தாத்பரியங்களை புரிய வைப்பது, அல்லாஹ்வின் மீதான பயங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, பொய் சொல்லாமல் இருக்க வைப்பது, இதுவெல்லாம் எனக்கு கொடுத்த ரப்பு கொடுத்த அமானிதத்தை பரிபூர்ணப்படுத்துவதை அடையாளங்கள். ஆனால் அந்த பரிதாபம், கை சேதம், நம்முடைய அடுத்த தலைமுறைகள் இதில் ரொம்ப பாரபட்சமாக இருக்கிறார்கள். நாம் சொன்ன உடனே கேட்கணும் என்ற ஆதங்கங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தெருவில் போகும்போது நான் ஒருத்தட்ட ஒன்று சொன்னால் உடனே அந்த பையன் கேட்டுன்னு ஒரு ஆதகம் ஏற்படுது எனக்கு. ஆனால் நாம என்ன செய்யறதில்லை, கேட்கறதில்லை. நம்முடைய தாய் தந்தைக்கு நம்ம அப்படி வாழலை. நமக்கு கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு தான் என்ன செய்ய, இது இப்படி செய்யக்கூடாது, ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, எங்கள் வாப்பா எதுக்கு சொன்னாங்க என்பதாகலாம் புரிய வந்திருக்குது. கண்ணியமானவர்களே, நம் மீது பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறைகளை சீரானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, அறிவுள்ளவர்களாக, தீனின் பாதுகாவலர்களாக உருவாக்க வேண்டிய நிர்பந்தங்களும் செயல்பாடுகளும் நமக்கு தேவை இருக்கிறது. எங்கெல்லாம் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எங்கெல்லாம் சகிப்புத்தன்மைக்கான வாசல்கள் திறந்திருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றியுடைய வாசல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்க சகிப்புத்தன்மையே இல்லையோ, சகிப்புத்தன்மைக்கான வார்த்தைகள் இல்லையோ, வாசல்கள் இல்லையோ, அங்கே வெற்றிக்கான வாய்ப்புகளே இல்லை. நான் ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டேன், 2 தடவை சொன்னால் கேட்க மாட்டேன், 5 தடவை சொன்னால் கேட்க மாட்டேன், 10 தடவை சொன்னால் கேட்க மாட்டேன், 50 தடவை சொன்னால் கேட்பான்னு சொன்னால் 50 தடவைகள் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சொல்ல வேண்டிய அந்த மாடுலேஷன்ஸில் மாற்றி கொஞ்சம் எப்படி செஞ்சால் சரியாகும். கண்ணியமானவர்களே, அந்த
இளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த சிந்தனைகளில் நாம் நம்மை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சார்ந்த விஷயங்களில் கூடுதலாக கவனங்களோடு, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனங்களோடு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தலைமுறைகளை சிறந்தவர்களாக உருவாக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் நம்ம எல்லாம் தொடர்ந்து ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.